வணக்கம். டான் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் 2025 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் கைத்தொழில் மற்றும் உற்பத்தி துறைகளின் பங்களிப்பை அதிகரித்தல், தேசிய பொருளாதாரத்துக்கு தொழில்துறையின் பங்களிப்பை அதிகரித்தல் மற்றும் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதியிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்கள் மூலம் செயற்படுத்தும் திட்டங்கள் மற்றும் அதன் போது எழுந்துள்ள சிக்கல்கள், சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்படி கைத்தொழில் வலயங்களை நிறுவுதல், சிறிய மற்றும் மத்திய தர வர்த்தகர்களுக்கு கடன் சலுகைகள் வழங்குதல் மற்றும் ஏற்றுமதி துறையில் வசதிகளை அதிகரிப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. கைத்தொழில் துறைகளின் மேம்பாட்டுக்காக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் காணிகளை அபிவிருத்தி செய்து கைத்தொழில் துறையினருக்கு வழங்கும் போது தற்போதைய பொறிமுறையின் கீழ் கைத்தொழில் துறையினரும் கைத்தொழில் அமைச்சும் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. சிறிய மற்றும் மத்திய தர தொழில் முயற்சியாளர்களுக்கு சலுகை கடன்களை வழங்குவதில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த பிரச்சனைகளை தீர்க்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு ஆகியவை ஒன்றிணைந்து செயற்படுதல் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. சர்ச்சைக்குள்ளாகியுள்ள செவனகல மற்றும் பெல்வத்த சீனி தொழிற்சாலைகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டதுடன் கரும்பு விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து பணத்தையும் முறையாக வழங்குவதை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கைத்தொழில் அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களால் தற்போது வழங்கப்படும் சேவைகளை இனங்கண்டு அதற்காக நிறுவப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களையும் செயற்பாட்டு அடிப்படையில் ஒருங்கிணைக்கும் திட்டங்களை விரைவாக செயற்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு மேலும் வழங்கக்கூடிய சேவைகளை ஆராய்ந்து அவை குறித்த திட்டங்களை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்தனெத்தி, பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபேன்சு ஆகியோருடன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். கடவத்த மகாமாய மகளிர் கல்லூரி மாணவர் நாடாளுமன்ற ஆரம்ப அமர்வு இடம்பெற்றது. கடவத்தை மகாமாய மகளிர் கல்லூரி மாணவர் நாடாளுமன்ற ஆரம்ப அமர்வு ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய நாடாளுமன்ற சபாபீடத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் திட்டத்துடன் இணைந்ததாக கடவத்த மகாமாய மகளிர் கல்லூரிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. இங்கு கல்லூரியின் மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற மரபின் வரலாறு, நாடாளுமன்றின் செயற்பாடுகள் மற்றும் பணிகள், அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் எண்ணக்கரு ரீதியான பெறுமதி மற்றும் அதன் நடைமுறை முக்கியத்துவம் ஆகியவற்றை பற்றி தெளிவு பெற வாய்ப்பு கிடைத்தது. மேலும் கடவத்த மகாமாய மகளிர் கல்லூரி மாணவர் நாடாளுமன்றத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டது விசேட அம்சமாகும். மாணவர் நாடாளுமன்ற அமைச்சரவை மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் ஹேமாலி வீரசேகர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசன்ன
சந்தித் ஜனாதிபதியின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசரி கமகே, நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு சேவைகள் மற்றும் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயலத் பெரேரா மற்றும் கடவுத்த மகமாய மகளிர் கல்லூரி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளின் தூதரக தலைவர்களுக்கு இலங்கை தமிழ் அரசு கட்சி கடிதம் அனுப்பி வைத்துள்ளது. இலங்கையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளின் தூதரக தலைவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் அனுப்பி வைத்துள்ளது. கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஒரு செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஒரு சிறிய பகுதியில் 150 எலும்புக்கூடு எச்சங்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இன்னும் பெரிய அளவிலான அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டிய பகுதிகள் உள்ளன. அதன் மூலம் இனப்படுகொலை செயல்கள் மட்டுமல்ல, இனப்படுகொலை நோக்கத்துக்கான சான்றுகளும் பெருகி வருகின்றன. இந்த சூழலில் மியான்மர் வழக்கை போலவே விசாரணைகளை அமைப்பதற்காக இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பதை தீவிரமாக பரிசீலிக்குமாறு உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், சர்வதேச மனித உரிமைகள், சட்டமீறல்கள் போன்றவற்றை தவிர அதற்கு மேல் இனப்படுகொலை மற்றும் இனப்படுகொலை நோக்கத்தை சுட்டிக்காட்டும் ஆதாரங்களை சேகரிப்பதையும் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்ட அலுவலகத்தின் நோக்கமாக விரிவுபடுத்த வேண்டும். இலங்கை பொறுப்புக்கூறல் திட்ட அலுவலகத்தின் இந்த ஆதாரங்களை சேகரித்தல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவை விசாலமான நோக்கத்துடன் தொடரப்பட வேண்டும். மேலும் திட்டம் முன்கூட்டியே முடிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானத்தின் மூலம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றாலும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் பரிந்துரைத்தபடி ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்டு அங்கீகரிக்க இலங்கை அரசை வற்புறுத்த வேண்டும். நான்காவதாக, மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தமிழ் மக்களுடன் புதிதாக பேச்சு நடத்தி இணக்கம் கண்டு வடக்கு கிழக்கில் விரிவான அதிகார பகிர்வுடன் கூடிய புதிய சமஷ்டி அரசியமைப்பை இயற்ற இலங்கையை தொடர்ந்து வற்புறுத்த வேண்டும். உடனடி நடவடிக்கையாக மாகாண சபை தேர்தல்களை மேலும் தாமதமின்றி நடத்த இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் முதல்வர்கள் தவிசாளர்களுடனான விசேட கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் முதல்வர்கள் தவிசாளர்கள் உடனான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் HMH அபேரத்ன, பிரதி அமைச்சர் பீனா ரோஹன் செனரத் ஆகியோரின் பங்கேற்புடன் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. பதில் பிரதம செயலாளர் எழிலரசி அண்டன் யோகநாயகம் கலந்துரையாடலில் பங்கேற்றவர்களை வரவேற்றார். தொடர்ந்து வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவானந்தனி பாபு உள்ளூராட்சி மன்றங்களின் தேவைப்பாடுகள் தொடர்பில் தெரியப்படுத்தினார். அதன் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்களால் தமது சபைகளின் தேவைப்பாடுகள், சவால்கள் தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. கட்டடங்கள், வாகனங்கள், கனரக வாகனங்கள், வீதி மின் விளக்குகள் பொருத்துவதற்கான அனுமதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் ஏனைய மாகாணங்களில் ஒரு விதமான நடைமுறையும் வடக்கு மாகாணத்தில் வேறொரு விதமான நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட வீதிகள் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படும் போது சபைகளுக்கு தெரியப்படுத்தி அதனை முன்னெடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை பறிக்கும் வகையில் சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் HMH அபேரத்ன மற்றும் கௌரவ பிரதி அமைச்சர் ரோஹன் செனரத் ஆகியோர் பதிலளித்தனர். மக்களின் அபிவிருத்தியே தமது எதிர்பார்ப்பும் எனவும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறும் கோரிக்கை விடுத்தனர். நாடு முழுவதும் உள்ளூராட்சி மன்றங்களின் தேவைப்பாடுகள், கோரிக்கைகள் ஒன்றாகவே உள்ளன எனவும் அவை படிப்படியாக நிறைவேற்றப்படும் எனவும் அமைச்சர்கள் உறுதியளித்தனர்.
இந்த கலந்துரையாடலில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் பங்கேற்றனர். கிளிநொச்சி கல்லாறு தமிழ் வித்தியாலயத்தில் புனரமைப்பு செய்யப்பட்ட வேலைப்பந்தாட்ட மைதானம் நேற்று மாணவர்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. கிளிநொச்சி கல்லாறு தமிழ் வித்தியாலயத்தில் 55வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் புனரமைப்பு செய்யப்பட்ட வேலைப்பந்தாட்ட மைதானம் நேற்று காலை பாடசாலை சமூகத்திடம் கையளிக்கப்பட்டது. அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 55வது படைப்பிரிவு கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் விஜயகோன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன், கண்டாவளை பிரதேச செயலாளர் தானா பிருந்தாகரன், படை உயர் அதிகாரிகள், அயற் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் பங்கேற்றனர். செம்மணி மனித புதைகுழியை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பார்வையிடலாம் என அமைச்சர் இன சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகிற ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடலாம் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் இன சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி வருகையின் போது அல்லது முன்னோரோ பின்னோரோ நிச்சயமாக நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும். 3ஆம் கட்டமாக செம்மணி அகழ்வு தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி வருகையின் போது செம்மணியை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு. பார்வையிடுவது சம்பந்தமாக இன்னும் நாங்கள் அது சம்பந்தமாக பார்க்கவில்லை. ஒருவேளை பார்வையிடலாம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறார்களுடையது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணி கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று 3வது நாளாகவும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 169 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 3 புதிய மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இதுவரையில் 169 புதிய மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் முழுமையான அறிக்கை ஜிபிஆர் ஸ்கேனிங் ரிப்போர்ட் இதுவரையில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. இருந்தாலும் கடந்த 14ஆம் திகதி தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சோமதேவா அவர்களினால் ஜிபிஆர் பரிசோதனையின் சுருக்கமான அறிக்கை ஒன்று அவரது அறிக்கையின் ஒரு பாகமாக அறிக்கையிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசங்களில் பெருமளவான பகுதிகளில் வேறுபாடுகள் காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக அவர் அறிக்கையிட்டிருந்ததோடு அதுவும் ஒரு காரணமாக அடிப்படையில் வைத்து மேலும் 8 வாரங்களுக்கு அகழ்வு பணிகள் நடைபெறுவதற்கான தேவை உள்ளது என்பதை அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண சாலைக்கு 2 குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் கையளிக்கப்பட்டன. இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண சாலைக்கு திருத்தப்பட்ட 2 குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் நேற்று கையளிக்கப்பட்டன. யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் குறித்த 2 பேருந்துகளும் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட விருந்தினர்களால் நாடாவட்டி கையளிக்கப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையினால் பழுது பார்க்கப்பட்ட 2 குளிரூட்டப்பட்ட பேருந்துகளே யாழ்ப்பாணம் கொழும்பு சேவைக்காக கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கான இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ பவானந்தராஜா, இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். எதையாவது நல்லதை மக்களுக்கு செய்கின்ற பொழுது நாங்கள் இந்த ஏசி பஸ்ஸை போட்டால் அதையும் கூட நாளைக்கு விமர்சிப்பவர்களாக இருப்பார்களே தவிர, இதற்கு விமர்சித்து எழுதுகின்றவர்களாக இருப்பார்களே தவிர, நாளைக்கு வட்டுவாகல் பாலத்தை செய்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களே தவிர, அதே போன்று நாளைக்கு எங்களுடைய இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸை திறக்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களே தவிர, அவ்வாறு விமர்சிப்போர் விமர்சித்து கொண்டே இருக்கட்டும்.
நல்ல தேவைகளை நல்ல சேவைகளை செய்வதற்கான வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். யாழ்ப்பாணத்துக்கு 2 பஸ்களை வழங்கியிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நாங்கள் மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய டிப்போக்களுக்கும் ஏசி பஸ் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நெடுந்தீவுக்கும் அனலத்தீவுக்கும் 2 சிடிவி பஸ்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கோம். அவைகள் அனைத்தும் அடுத்த வாரம் வாக்கில் அவைகளை நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக தீர்மானித்திருக்கிறோம். பல இராணுவ காவலர்கள் அகற்றப்பட்ட வண்ணமே இருக்கிறது. அகற்றப்பட போகின்றது என்று தெரிந்து கொண்டே ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள். நாங்கள் இனவாதமாக செய்யப்பட போறதில்லை. அதனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தமிழ் மக்கள் மேலும் மேலும் நம்புவார்கள். இனவாதத்தை கடந்து புதியதொரு சதாப்தத்தை தமிழ் மக்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ் மக்களுக்கு கடுகளவேனு நாங்கள் துரோகம் செய்யாத அரசாங்கம் திகழும் போது தமிழ் மக்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் முன்னைய காலத்தில் மண்டியன் குழு, டெல்லோ, புல்லாட் என்று என்னென்ன செய்ததென்று அட்டூழியம் என்று அவர்களுக்கே தெரியும். அவர்களுக்கு மனங்களுக்கு தெரியும். அவர்களை விமர்சித்தவர்கள் எல்லோரும் என்று ஒரே மேடையில் நிற்கின்றார்கள். அது இங்கேயும் இல்லை, தென்பகுதியிலேயும் அதே மாதிரித்தான். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.